கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் கண்டிப்பாக கொடுப்பா. நல்லது நடக்கும். இன்றைய பதிவிலே பார்க்கக்கூடியது கார்த்திகை நட்சத்திரம். கடந்த பதிவில் நம்ம மேஷத்தில் நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தை பார்த்தோம் ஒரு பதிவு. அடுத்தது கிருத்திகை நம்ம பார்த்தது பரணி நட்சத்திரத்தை பார்த்தோம். இன்று கிருத்திகை நட்சத்திரத்தை பார்க்குறோம். பொதுவாக கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம மனசில் என்றைக்காவது நம்ம ஜெயிச்சிருவோம், என்றாவது ஒரு நாள் ஜெயிப்போம். நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்போம், நமக்கு பிடிச்சதை செய்வோம், பிடிச்ச மாதிரி இருப்போம். இன்றைக்கி சாப்பிட பிடிக்குது சாப்பிட்றோம், தூங்க பிடிக்குது தூங்குறோம். ஆனால் எது செஞ்சாலும் வேலையில் ரொம்ப கண்காணிப்பாகவும் இருக்கணும். இப்படி எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஆசை உள்ளவர்கள், எல்லாத்துலேயும் புலன் இன்பம்னு சொல்லுவாங்க. ஐம்புலன் மீதும் ஆசை உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள். எதுவும் பார்த்துப்போமே, செஞ்சு பார்ப்போமே, எதுவுமே தெரியாமல் எதுக்கு இந்த வாழ்க்கையை வச்சுப்பானே, அதனால் எல்லாத்தையும் தெரிந்து கொள்வோமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்துக்காரர்கள். ஆனால் குறுகிய காலம், நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பரணி நட்சத்திரக்காரங்க மாதிரி ஒரு தூக்கம் போட்டாலும் நல்லா செம்மையாக தூக்கம் போட்டுடுவீங்க. எப்படி அலாரமே வைக்காமல் டக்குன்னு ஏஞ்சிக்க முடியும். இந்த ஆற்றல் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஏற்படும். பொதுவாகவே மேஷராசிக்கு இருக்கிற பெரிய பலமே என்னென்னா அலாரம் வைக்காமல் எழுந்துக்கலாம். இதுதான் மேஷராசியோட பெரிய பலம். எல்லோரும் பார்த்திங்கன்னா அலாரம் வச்சுட்டு ஏஞ்சிருப்பாங்க. மேஷராசிக்காரவங்க அலாரம் வைக்காமல் ஏஞ்சிருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது அலாரத்தன்மைகள் தேவையில்லை அப்படிங்கிறது இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அது மேஷராசிக்கு உண்டு. அதே மாதிரி தெளிவான செம்மையான சாமர்த்தியமான பேச்சு உடையவர்கள். ஒரு செய்ய முடிகிறத மட்டும் பேசுவீங்க. நான் இது என்னால் முடியும்னா செய்வேன், முடியாதுன்னா முதலே முடியாதுப்பா அப்படின்னுடுவீங்க. இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு எல்லாத்தையும் இழுத்து விட்டுக்க பிடிக்காது. அதேமாரி ஒரு விஷயம் பொய்யா இருக்குன்னா அது பொய்யை பற்றி பேச பிடிக்காது. அது எதுக்கு இந்த பொய்யை பேசிக்கிட்டு, பொய்யா இருக்குன்னா அந்த இடத்துல சிரிப்போடு நவுந்து போயிடுவோம். அது இன்னொருத்தனை காட்டி கொடுக்க பிடிக்காது. ஆனால் நிச்சயமான அறிவாளிகளாக இருப்பீங்க. முதல்ல உங்களுக்கு ஆரம்ப காலகட்டம் இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகாது. அப்போ அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா போக போக உங்களோட வாழ்க்கையில் அந்த அறிவு சார்ந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒர்க்கு மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒர்க்கு தான் நம்மளுடைய முதல் பகுதி. அதுக்கு ரொம்ப அபிமானத்தை கொடுங்க. அதுமாரி பெரிய மனுஷங்களாம் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. பெரிய மனுஷங்க மத்தியில் நல்ல ஒரு பேர் எடுத்துடுவீங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுமாரி பெரிய மனுஷங்கள்ட்டெல்லாம் நல்ல ஒரு அன்பு கிடைக்கும், பாசம் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு யதார்த்தமாக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். யதார்த்தமாக, இது யாருமே பேசி பலன் கிடையாது. யதார்த்தமாக வரக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சில பேர் நம்ம மேலே அடாவடியாக கெட்ட வழக்குகள்லாம் கூட தொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது இந்த நெருக்கடிகளிலிருந்துலாம் நீங்கள் விடுபட்டு வெளியில் வருவீங்க. அதனால் உங்கள் மேலே அவப்பெயர்கள்லாம் நீங்கள் வளர்கிறது பொறுக்காது நிறைய பேருக்கு. ஏன்னா உங்களுக்கு உடல் வலிமை, ஒரு விஷயத்தை ஈஸியாக செய்கிறதுக்கு ஆண்டவன் கொடுக்குற அருள், இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் உங்கள் மேலே கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. முதல்ல உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பேருக்கு உங்களை ஒத்தாசைக்கு கூப்பிடுவாங்க. உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் டாப்புக்கு வந்துடுவீங்க. அது பல பேருக்கு பிடிக்காமல் போயிடும். எப்படி நான் சொல்கிறது புரியுதா? பல பேரோட ஒத்தாசைக்கு உங்களை கூப்பிட்டு நீங்கள் டாப்புக்கு வந்துடுவீங்க. அது பல பேருக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால் இந்த காலகட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. யாராவது உங்களுக்கு ஒத்தாசைக்கு கூப்பிட்டா கூட அவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒருத்தவங்களை முறைச்சி பாருங்கள், அவங்க நவுந்து போயிடுவாங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்க பார்வையை மட்டும் கீழே இறக்கி பார்க்காதீங்க. ஒருத்தவங்க பேசும்போது நீங்கள் கீழே இறங்கிடாதீங்க. அவங்கள அப்படி திரும்பி ஏஞ்சி முறைச்சி பாருங்கள். அதுவே அவங்கள என்ன பண்ணும், நவுத்தி விட்டுரும். என்னடா அது இவர்கிட்டலாம் இன்னமும் நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படின்னு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுடைய முதல் பலம் என்னென்னா உங்களுடைய செயலும் சொல்லும் தான். நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டீங்க, செயலை கரெக்டாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, அதிகமாக பேச பிடிக்காது, சரியான எண்ணங்களை மட்டும்தான் உங்களுக்கு யோசிக்க தெரியும். அப்போ சரியான எண்ணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான எண்ணம் தான். அதனால தான் பெரிய மனுஷங்கள்லாம் உங்களுக்கு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போவாங்க. உங்கள்கிட்ட பொறுப்பை ஒப்படைப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கங்க, நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைப்பாங்க. இந்த பொறுப்பு உங்களுடைய நட்புக்கும் உங்கள் மரியாதைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற செய்திக்கும் கிடைக்கிறது. இதை பார்த்து பல பேர் பொறாமப்படுவோம், அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. அதே மாதிரி முதல் பாதத்தில் பிறந்தீங்கன்னா அதிக ஆற்றல் உள்ளவர்கள், கம்பீர தோற்றம் உள்ளவர்கள், அறநெறி தவறாதவர்கள், விரோதிகளுக்கு சிம்மம் போல இருப்பீங்க, அச்சுறுத்துவீங்க, ஆக இவெல்லாம் கீழே இறங்கவே மாட்டான் போல இருக்குது அப்படின்னு இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாழ்க்கை நெறிகளை கடைபிடிக்கக்கூடியவர்கள், கலைஞர்கள், அதாவது பார்த்திங்கன்னா மேலான நிலையில் உள்ளவர்கள் உங்களை லாபங்களை பெறுவார்கள், உங்களை வச்சு நிறைய லாபம் பெறுவாங்க நீங்கள். ஆனால் நீங்கள் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்கள், அன்புடையவர்கள். இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய சில கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது, அதை தொடராமல் பார்த்துக்குங்க. மனிதர்கள் அருவருக்கப்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கோபம் வர வாய்ப்பு இருக்குது. 2ஆம் பாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வெற்றி பெறுவதற்கு ரொம்ப போராடணும். இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு திரும்பி வெற்றி பெற்று நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வருவீங்க. ஆனால் கண்டிப்பாக நல்லா வருவீங்க. ஆனால் ஏட்டறிவு உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா படிப்பு அறிவை விட கற்ற கல்வி அறிவை விட கற்றுக்கிட்ட உலக அறிவு தான் உங்களை உயர்த்தும். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா பெண்களோடு நிறைய நட்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மதி எண்ணங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ப்ளீஸ், நீங்கள் துணிச்சல்காரர் தான், ஆனால் அர்த்தமின்றி ஆத்திரப்படக்கூடியவர்கள், கொஞ்சம் கஞ்சத்தனமும் கெடுதலான எண்ணங்களும் அவ்வப்போது வரும். நட்பு பெண்களிடத்திலே பார்த்து இருங்க. சில பெண்களிடத்தின் மூலமாக நட்பு வச்சு அதில் கொஞ்சம் சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த கல்யாணமானவர்கள் 40 வயசு 50 வயசில் பார்த்திங்கன்னா சில தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிறதுக்கு இந்த 3ஆம் பாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வறுமைக்கு ஆட்படக்கூடியவர்கள். பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்தில் மேஷராசியிலே கிருத்திகை நட்சத்திரம் தான் அடிக்கடி வறுமையை கொண்டு போய் பார்த்துரும். அதனால் கொஞ்சம் ஏதாவது நம்ம ஒரு துறையில் இருக்கிறோன்னா அதோட அறிவு நம்ம ஏற்றுக்க முடியாது, நிறைய கற்றுக்க மாட்டோம். நிறைய கற்றுக்குங்க ப்ளீஸ், நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கிங்க. அதேமாதிரி உள்ளத்தில் ஏக்கம் ஆதங்கம் ஏதாவது இருந்ததுன்னா அதை நிறைவேற்றிக்கிங்க. என்ன இருக்குது, சகிப்புத்தன்மை ஏற்படுத்திக்கிங்க. அதேமாரி கவலைப்படாதீங்க, வியாதி அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் கவலைப்பட. ஸோ 4ஆம் பாதம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணும். அப்போ இன்னிலிருந்து இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இறைவனோடு நிறைய தொடர்பு வைக்கணும். நம்ம இந்த இல்லற வாழ்க்கை சமூக வாழ்க்கை மீது நம்பிக்கை வைக்கணும். நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, நல்ல சாஸ்திரங்களை பின்பற்றணும். 4 பேர் நம்மளை எக்காரணம் கொண்டு டவுன் ஆக்கிடக்கூடாது, நம்ம மேலே ஒரு ரிப்பேர் கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறத நீங்கள் நினைக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமானை நிறைய வழிபாடு பண்ணணும். முருகனை வழிபாடு செய்ய செய்ய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் சிறப்பாக இருப்பீங்க, நல்ல எண்ணத்தோடு இருப்பீங்க, நல்ல பலத்தோடு இருப்பீங்க, தீர்க்க ஆயுளோடு இருப்பீங்க, ஒரு குறையும் இருக்காது. முருகப்பெருமான் மிகப்பெரிய அனுகிரகத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ முருகனை தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். உங்கள் வாழ்க்கையில் நவீன சந்தோஷங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நவீன சந்தோஷம்னா இப்போ இருக்கிற விஷயங்களை விட இப்போ டாப் மைண்டாக நீங்கள் வரலாம். ஆனால் காரணம் கொண்டும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு சிக்கிடாதீங்க, இதில் மட்டும் கவனமாக இருங்க. முருகனை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு உண்டாகும், நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன், அடுத்த நட்சத்திரத்தோடு. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.